நேயர்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக எமது வணக்கமும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். காரணம், இளைய சமூகத்திற்கு ஒரு சரியான வழிகாட்டுதலை கொண்டு வர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. சூழ்நிலைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்கின்றது. படிக்கும் சூழ்நிலை, வளரும் சூழ்நிலை, வாழும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னுடைய குணங்களை மாற்றிக்கொள்வது, அது தன்னுடைய இயல்பான குணத்தை நாமே துரத்தி விடுவது போல், தொலைப்பது போல் ஆகிவிடும். ஆக எக்காரணத்தை கொண்டும் நம்முடைய இயல்பான குணங்கள் நமக்கு அப்படியே இருக்க வேண்டும். இதற்கு மனப்பக்குவம் என்பது அவசியம். இந்த மனப்பக்குவம் என்பது ஆன்மீகத்திலும் கல்வி தகுதியிலும் தான் நமக்கு முழுமையாக கிடைக்கும். நான் அதிகமாக கல்விக்கு முக்கியத்துவம் தருபவள். படிக்கிற விஷயத்தில் அதிகம் நான் முக்கியத்துவம் தருவேன். மாணவர்களை நான் விடுறதில்லை. அவங்கள கல்லூரியில் சேர்ந்து பட்டப்படிப்பு நீங்கள் படித்தே ஆகணும்னு அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு உந்துதல் சக்தியை நான் கொடுக்கறதுல மிகப்பெரிய அளவில் நான் கடமையாக நினச்சி செயல்படுவேன். ஆகவே தான் வளரும் இளைய சமூகத்திற்கு அன்பு கூர்ந்து நாங்கள் கொடுக்கும் வேண்டுகோள் என்னவென்றால், உங்களுடைய பிள்ளைகளை நல்ல பள்ளியில் படிக்க வைத்து முழுமையான கல்வி தகுதியை அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வமாக நீங்கள் தர வேண்டும். அவர்கள் நாளை காலத்தில் அவர்கள் என்ன வேண்டுமோ அவங்க சம்பாதிச்சுப்பாங்க. எந்த சூழ்நிலையிலும் அவர்களுடைய இயல்பான குணங்கள் மாறாமல் பார்த்து கொள்வதற்கு ஆன்மீகம் அவசியம். ஆன்மீகம் என்பது ஒரு கண், கல்வி என்பது இன்னொரு கண். இந்த இரண்டுமே இரண்டு கண்கள் மனித வாழ்க்கைக்கு. ஆக ஒரு ஞானம், இறைவன் இருக்கின்றானா என்ற கேள்வி என்னை நமக்கு கேட்கலாம். சங்கீதம் என்பது வேற எதுவுமே இல்லைங்க, அதுதான் இறை ஞானம். அந்த இறை ஞானத்தால் வருபவர் தான் இந்த சங்கீதம். சங்கீதம் ஒரு மிகப்பெரிய கடல், அதுல உள்ள நம்ம போகவே முடியாது. தெரிஞ்ச வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால இசைஞானி இளையராஜா அவர்களை உண்மையிலேயே நான் நினைச்சு பெருமைப்படுறேன். இந்த சங்கீதத்தை எப்படிதான் கொண்டு சேர்க்கிறாரோ தெரியல. அவருடைய அந்த இறை ஞானத்தால் வரக்கூடிய இந்த சங்கீதத்தை நான் உண்மையிலேயே ஆராதனை செய்கிறேன். எனக்கு சங்கீதத்துல ஆர்வம் உண்டு. ஆக இன்றைக்கு இந்த பாடல் ஒரு சங்கீத பாடல் தான் இன்னைக்கு நாங்க வழங்க இருக்கோம். எஸ் ஜானகி அவங்க இந்த பாடலை பாடியிருக்காங்க. சங்கீத மேகம் என்ற பாடல். இந்த பாடல் அவங்களுக்காக இந்த பாடலை நாங்கள் டெடிகேஷன் பண்றேன். சமீபத்தில் அவருடைய மகன் அவங்க இழந்திருக்காங்க. அதனால அவங்க பாடிய பாடலை இது உங்களுக்காக வழங்குகிறோம். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாம் மாறுவது, நாமே நமக்கு வினைகளை தேடிக்கொள்வது போல ஆகும். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய இயல்பான குணத்தை மாறாமல் அப்படியே நம்முடைய இயல்பான குணத்தை வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்தினால் நல்ல விஷயங்களையும் நல்லவர்களையும் நாம் இழப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகும். ஆக அன்பு கொண்ட பெற்றோர்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு குணங்களை மாறாமல் இயல்பான குணத்தோடு நாம் வாழ்ந்து காட்டுவோம். நன்றி, வணக்கம். இதோ உங்களுக்காக அந்த பாடல்.